பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு சைஸை விட நம்மளோட பிரெயின் சைஸ் தான் ஹியூமன்ஸ்க்கு வந்து ரொம்பவே பெருசு இல்லையா? ஆனால் ஒரு பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ணு வந்து பிரெயினை விட பெருசாக இருக்கான். அது என்ன பேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சஸ் தான். ஸோ பிரெயின் சைஸ் அப்போ அவங்களுக்கு குட்டியாக இருக்கனால அவங்களோட ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்கும்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கான ராசி பலனை சொல்ல வராரு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளாந்து பார்த்தீர்கள் என்றால் 31ஆம் தேதி 12வது மாதம் 2016ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை. 2016ஆம் ஆண்டின் கடைசி நாளான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பயணங்கள், இனிமைகள், சந்தோஷங்கள், நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய நண்பர்களை சந்திப்பதில் மகற்றற்ற மகிழ்ச்சி, அனுகூலங்கள், புதிய அறிமுகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதுடன் கௌரவம் ஏற்படுவது மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் அமைப்பில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, புது வழி கிடைப்பது மற்றற்ற மகிழ்ச்சி, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், சுபகாரியத்திற்குண்டான நல்ல செய்திகள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறுவது, குடும்பத்தில் சுபகாரியத்திற்குண்டான நல்ல செய்திகள் கிடைப்பதுடன் குடும்பத்தில் அதற்குண்டான பண வரவு வருவது, ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சி வெற்றியும் அனுகூலம் காணப்படும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், தனிப்பட்ட முறையில் எல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுவதை மட்டும் கவனத்தில். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் 6ஆம் இடத்தில் உள்ள சனி தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். எனவே அந்த விஷயத்தில் கவனம். அவசரத்தனத்தில் வண்டி வாகனம் வேண்டாம். நெருப்பு உயரமான இடங்களில் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, பதவி உயர்வு, அரசாங்க அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம், அரசு கௌரவம், தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வருவதும், கடல் கடந்த பயணங்கள், தொட்ட தொடங்கக்கூடிய பயணங்கள், குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள், குடும்பத்தாருடன் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய பிராப்தமெல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு சில சலசலப்பை சிலருக்கு ஏற்படுத்தி பெரிய கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் இழக்க நேரிடும். எனவே யார் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்காமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பெரிய கௌரவம், யோக பலம், அனுகூலங்கள், உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நல்ல விஷயங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது, தொலைதூரத்திலிருந்து உங்களை தேடி வருவதற்குண்டான பிராப்தங்கள், பயணங்கள் எல்லாம் அனுகூலங்கள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, பெரிய அளவுக்கு கஷ்டங்கள், உத்தியோக தொழில் அமைப்பில் இருந்த விஷயங்கள் எல்லாம் சகஜமேனிக்கு உங்களுக்கு சாதகமாக திரும்புவது சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். மற்றபடி எடுத்த காரியமெல்லாம் ஜெயம், அனுகூலங்கள். வயிற்று உபத்திரம் உள்ள கன்னியாராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மருந்து மாத்திரைகளை தவற விடாதீர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் மாற்றம், இடமாற்றம் எது வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மிக மிக கவனம். சிலர் உங்கள் கீழ் உள்ளவர்கள் கூட உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் செவி கொடுத்து கேட்பதை போலாவது நடியுங்கள், நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் பெற்றோருடைய பெரியோருடைய உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்களை நிவர்த்தி பண்ணுங்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். வெளிப்படையாக எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம்.
உயரமான இடங்கள், நெருப்பு போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். படிப்படியாக எல்லா முயற்சியும் வெற்றியும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது, புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவது, இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிப்பது, தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டம். நீண்ட நாள் மருத்துவமனை வாசத்தில் இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கூட வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரக்கூடிய நல்ல அமைப்பை பெற்றுத்தருவதற்குண்டான அனுகூலமான செய்திகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான நிலைமை ஏற்படுத்தும். சிறு வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை, அனுகூலங்கள். படிப்படியாக நல்ல முயற்சிகள். தேன் தடவிய வார்த்தை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். இடமாற்றம், மனை மாற்றம், வீடு மாற்றம், எல்லா மாற்றத்துக்கும் உன்னதமான நிலைமைக்கு உண்டான சந்தோஷங்கள், தெய்வத்திற்கு உண்டான பிரயாணங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக பயணங்கள் காணப்பட்டாலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள் என்பதனால் மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு ஏற்படுவதற்குண்டான யோக பலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர். சுபகாரிய பேச்சு தள்ளிக்கொண்டே போன அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவது. உங்கள் குடும்பத்தினருக்கே நன்மையும் அனுகூலத்தையும் உங்கள் ராசியால் பெற்றுத்தருவதற்குண்டான அனுகூலங்கள். இதே சமயம் சில தடுங்கல்கள் அதிகமாக காணப்படுவதனால் மனதிற்கு பிடித்த குலதெய்வத்தை நினைத்து அன்றாட காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு யோகமும் அனுகூலமும் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. கடல் கடந்த பயணங்கள் வந்தால் தைரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பயணங்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயமும் சந்தோஷமும் ஏற்படும். மொத்தத்தில் மகிழ்ச்சியும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளை சோம்பல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக யோக பலம். மறைந்தவன் மறைந்த சந்திரனால் மிகப்பெரிய புகழும் அனுகூலமும் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், பதிவு உயர்வு, தடைப்பட்டிருந்த அமைப்பு நிவர்த்திகள். யாரையும் பழிவாங்கலாம், அதை செய்யலாம் என்று தேவையில்லாத குழப்பிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் எல்லா கஷ்டமும் ஒன்று சேருவதற்குண்டான அமைப்பு. பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான அனுகூலமான நல்ல விஷயங்கள். படிப்படியாக நல்ல முயற்சிகள். கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதுடன் புது பொருள் சேர்க்கை குடும்பத்தில் அந்யோன்யத்தை அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், புது பொருள் சேர்க்கை, சந்தோஷமான உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் மேன்மையும் அனுகூலமும் ஏற்படுவதற்குண்டான சந்தோஷமான அமைப்பு. தடைப்பட்டிருந்த பலவிதமான விஷயங்கள் நிவர்த்திகள் காணப்படுவது. மனமிட்டு பேசுவதற்குண்டான நல்ல அனுபவமான நண்பர்களை பெற்றுத்தரக்கூடிய நல்ல செய்திகள். உங்களை தேடி வந்து அவர்கள் நட்பு பாராட்டுவதற்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலங்கள் காணப்படுவது. குடும்பத்தில் இருந்த சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் புது முயற்சிகள், புது பொருள்கள் மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பற்றி பேசணும் அண்ட் நாளைக்கும் இதே டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ until then, this is Tarshika signing off with the entire team of புத்தம் புது காலை. Bye-bye.